கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுத்து வரக்கூடிய சூழலில் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்டோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரமாக பணிகளை புறக்கணித்து அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலையை கண்டித்து திருவண்ணாமலையில் மருத்துவர்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சசிகுமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சசிகுமார். திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? எத்தனை மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? வணக்கம் பரிதா. ஹரியானா மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்தும், மேலும் நாடு முழுவதும் பெண் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் புற நோயாளிகள் பிரிவில் மருத்துவர்கள் மற்றும் பயிற்சி மருத்துவர்கள், கல்லூரி மாணவர்கள், மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் என அனைவரும் தற்போது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 1 மணி நேரம் புற நோயாளிகளுக்கான அந்த சிகிச்சையானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். மேலும் பார்த்தோம் என்றால் நாடு முழுவதும் உள்ள பெண் மருத்துவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பை உறுதி செய்து விட வேண்டும். மேலும் பார்த்தோம் என்றால் பெண்களுக்கான அந்த அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது அந்த திருவண்ணாமலையில் புற நோயாளிகள் பிரிவில் 1 மணி நேரமானது அந்த மருத்துவ சிகிச்சைகளானது நிறுத்தி வைக்கப்பட்டு போராட்டத்தில் பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனை தொடர்ந்து அவசர சிகிச்சைகளும் அந்த நேரத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. அவசர சிகிச்சைக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு மருத்துவர்கள் தொடர்ந்து அந்த அவசர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களுக்கு அந்த மருத்துவர்களானது நோயாளிகளுக்கு சிகிச்சையை தொடர்ந்து அளித்து வந்தனர். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள புற நோயாளிகள் பிரிவில் அந்த மருந்துகள் வழங்கப்படக்கூடிய அந்த பகுதியில் மருந்துகள் முழுமையாக வழங்கப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பெண் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்து விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து மருத்துவர்களும் சுமார் 1 மணி நேரம் அந்த மருத்துவ சிகிச்சைகளை புறக்கணித்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.